மாணவர்கள் மத்தியில் சமூக சீர்கேடுகள் அதிகரிப்பு, பேரா சுல்தான் அச்சம். மாணவர்கள் மத்தியில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்து வருவது குறித்து மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா அச்சம் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான புகலிடமாக இருக்க வேண்டிய பள்ளிகள் தற்போது அவர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் சூழல்களுக்கு ஆளாகின்றன. 17 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களிடையே பகடிவதை, வன்முறை, பாலியல் பலாத்காரம், மரணங்கள், கொலைகள் போன்ற பள்ளி சூழலில் நிகழக்கூடிய சம்பவங்கள் அண்மைய காலமாக நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருவதாக சுல்தான் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்களானது மனித மதிப்புகளை வளர்ப்பதில் கல்வி தனது பங்கை நிறைவேற்ற தவறியதை பிரதிபலிக்கின்றன. இதன் விளைவாக உணர்ச்சிகரமான நெருக்கடிகள் மற்றும் உளவியல் துயரங்கள் ஏற்படுகின்றன. எனவே பள்ளிகளிலும் உயர்கல்விக் கழகங்களிலும் மாணவர்கள் மத்தியில் ஆளுமைக்குரிய சுய அடையாளம் நிறுவப்பட வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். இன்று ஈப்போவில் டெவான் பேங்க்வெட் பங்குனன் பேரா டாருல் ரிட்ஸ்வானில் 2025ஆம் ஆண்டுக்கான ஒருமைப்பாடு மாதம் நிகழ்வில் உரையாற்றுகையில் சுல்தான் நஸ்ரின் ஷா மேற்கண்டவாறு தெரிவித்தார். வணக்கம். ராட்சச விண்கல் ஒன்று இன்று இரவு 9 மணி அளவில் பூமியை தாக்கக்கூடும் என்பதால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்று நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருங்க ஒரு நிமிஷம், என்ன பண்ண போறீங்க? இத ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த செய்தி உண்மைதானான்னு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. பொய்யான செய்தியால நீங்க பேனிக் ஆகுறது மட்டும் இல்லாம இப்போ இத சமூக வலைத்தளத்துல பரப்பி உங்களை மாதிரியே நிறைய பேரையும் பேனிக் ஆக்க போறீங்களா? தனி மனித பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பரப்பப்படும் பொய்யான செய்திகள்னால எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பா வயசானவங்க எத்தனை பேரு பேனிக் அட்டாக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தவறான தகவல்களோட வர செய்திகளை படிச்சுட்டு எத்தனையோ பேரு மோசடிக்காரங்க கிட்ட ஏமாந்திருக்காங்க. வேலை வாய்ப்பு, கல்வி, வங்கி சேமிப்பு இந்த மாதிரி செய்திகளை முழுமையா படிச்சுட்டு அது உண்மையான செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமூக வலைத்தளத்துல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லாப நோக்கத்துக்காக பொறுப்பில்லாத சிலர் பரப்புற இது போன்ற போலி செய்திகளை நாமும் யோசிக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்றத நிறுத்தணும். முன்னணி ஊடகங்களிலும் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களிலும் வெளிவர தகவல்களை தான் நம்ம நம்பணும். ஷேர் பட்டனை அழுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனா அது ஏற்படுத்தும் தாக்கம் ரொம்ப பெருசு. நம்பகமான செய்திகளை மட்டுமே பிறருக்கு பகிர்வது நம்முடைய கடமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.